அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்? கடவுள்கிட்ட மட்டும் கேள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இறைவன்கிட்ட கையேந்தி கடவுளே எனக்கு மன்னிச்சிரு, கடவுளே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், உணர்ச்சி வசப்பட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், சூழ்நிலைக்குள்ளாக்கிட்டேன், என்ன மன்னிச்சுக்கும் கடவுளே அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கறதா இஸ்திக்ஃபார். நம்ம தனியா செஞ்சது, இருட்டுல செஞ்சது, பகிரமா செஞ்சது, ரகசியமா செஞ்சது, நான் உணராம செஞ்சது எல்லாத்தையும் மன்னிச்சிரு 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 என்று இறைவன்கிட்ட கேட்கக்கூடியதான் இஸ்திக்ஃபார். அதை சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, ஒமையாகுஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்? கடவுள்கிட்ட மட்டும் கேள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய முஸ்லிம்கள் சிலரே மார்க்கத்துல சில விஷயங்கள் தவறா விளங்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, தர்காக்கள் அடங்கப்பட்டவர்கள்ட்ட ஓடி போய் சில பாவத்துக்கு பரிகாரம் தேட பார்க்கறாங்க. உண்டியல்ல காணிக்கையை போட்டு அந்த அடங்கப்பட்ட பெரியார் பேர்ல காணிக்கையை போட்டா, அவர் பேர்ல அவருக்கு பலியிட்டா, அவர் பேர்ல ஒரு மரத்தை நாட்டி விட்டுட்டா, அவருக்கு போய் கையேந்தினா நம்ம பாவத்தை அவர் மன்னிச்சிருவாருன்னு நம்ம முஸ்லிம்களே தவறா நினைச்சிருக்கோம். ஒரு இறைவனை நம்பிட்டு இருக்கிறோம், ஒருவன் தான் கடவுள், ஒருவன் தான் இறைவன் என்கிறத நம்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம. அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு அவன் தான் நம்ம மன்னிக்கணும். இந்த கபர்ல அடங்கப்பட்டிருக்கிறவங்களை நம்மளை மன்னிப்பாங்க நினைச்சால் அது முஸ்லிம்கள்கிட்ட ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய தப்பான எண்ணம், தவறான வழிநடத்தல் அப்படிங்கிறத முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்க நாகூர் தர்காவுக்கு போயிருப்பீங்க, அதே மாதிரி ஹாஜி அலி தர்கா, இதெல்லாம் பெரிய தர்காக்கள். ஹாஜி அலி தர்காங்கிற அங்க இருக்கக்கூடிய அந்த தர்காக்களை போனா அங்க இருக்கக்கூடிய அடங்கப்பட்டவர்கிட்ட போய் தொட்டு கொஞ்சுவதும் முத்தமுறதும் அதை கட்டி பிடிக்கிறதும் அவங்கள்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிறதும் எங்க முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சிறிய அளவில் நல்லவர்களின் பண்பாகவும் பழக்கமாகவும் இருக்கிறது. இதை முஸ்லிம்களும் இஸ்லாமும் வன்மையா கண்டிக்கிறது. இதை என்ன வைத்தல் அப்படின்னா, எப்பவுமே கடவுள் ஒருவன் தான், அடுத்தவர் கடவுளுடைய படைப்பு தான். முகமது நபிக்கிட்டே நாங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டோம். எங்கேயாவது முகமது நபியே அப்படின்னு கையேற்றாங்களா? கிடையாது. அவங்க மகான்கள் என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கையேற்ற மாட்டோம். அவங்களும் இறைவனுடைய அடியான் தான், அவர்களும் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு தர்காவோட ஒருத்தர் அடக்கப்பட்டிருக்கிறார் ஒரு நிதர்சனமான உண்மை தெரியும். அவர் ஏன் அடக்கப்பட்டார் என்றால் அவர் மரணித்து போனதனால். அவர் ஏன் மரணித்து போனார் என்றால் அவர் நோயை அவரால் குணப்படுத்த முடியவில்லை. அவரையே அவர் குணப்படுத்த முடியாமல் மரணித்து தர்காவில் இருக்கிறார். அவர் எப்படி நம்ம நோயை குணப்படுத்த முடியும் என்கிறத தயவு செஞ்சு முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் யோசிங்க. அதனாலதான் இந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க, இன்னொருத்த கேட்காதீங்க, அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளுங்க, அவன் மட்டும்தான் உங்களுடைய இறைவன், இறைவனிடம் மட்டும் நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சில முஸ்லிம்கள் என்ன செய்றாங்கன்னா, முகமது நபியை எல்லாம் புகழ்ந்து 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 அல்ல அளவிலேயே கொண்டு போய் வைக்கக்கூடிய சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் இன்றைக்கு முஸ்லிம்கள் சிலர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்று ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. முகமது நபி மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் மக்கள் மத்தியிலே நடமாடி கொண்டிருக்கிறது. ஏன்னா அது ஒரு அந்த ஹதீஸை பற்றி இமாம்களை சொல்லுவது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் தஆலா எல்லாரையும் படைத்திருக்கிறார். முகமது நபிக்காகத்தான் சொர்க்கத்தை படைத்தேன், நரகத்தை படைத்தேன், மனிதனை படைத்தேன் அப்படி என்று சொன்னதாக சில ஹதீஸ்கள் வந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எந்த ஒரு முகாந்தரம் அமைப்பாளர்கள் இல்லாதது, அமைப்பாளர்கள் சிலது இருக்கிறது. அது ஆகவே இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும். இதையெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்கன்னா, முகமது நபி என்ற நாங்கள் பின்பற்றக்கூடிய எங்களுடைய உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து உச்சகட்டத்தில் கொண்டு வைப்பதாக நினைத்துக் கொண்டு இறைவனுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கிறோம். அது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறு. முஸ்லிம் அல்லாதவர்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய முஸ்லிம்கள் சிலர் செய்கின்ற காரியத்தால் இஸ்லாம் இப்படித்தான் என்று நினைத்துக் கொள்ளாது. அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் கேட்போம், அவன்கிட்ட மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால விளக்கோடு வந்தாங்க. அந்நிய பக்கத்து நாடுகளின் மன்னர்களை பார்க்கிறோம். அந்த மன்னர்கள் காலையிலே மக்கள் விழுகிறார்கள், நாயகமே நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், எங்கள் தலைவர், உங்கள் காலக்காட்டுகள் விழப்போகிறோம் என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுவதை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அப்படியே அனுமதி கொடுப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழச் சொல்லி இருப்பேன், என் காலில் அல்ல என்றார்கள். ஒரு மனித இனத்திலேயே ஒரு கணவனுக்கு கட்டுப்படுவது ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு. என் காலையெல்லாம் விழக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் அனுமதி இல்லை. கணவன் கால மனைவி விழுவதும் அனுமதி இல்லை, மனிதன் காலில் மனிதன் விழுவதும் அனுமதி இல்லை. மனிதன் எவ்வளவு பெரிய தாடி வைத்தாலும், எவ்வளவு பெரிய உடுப்பு போட்டாலும், அவன் எவ்வளவு பெரிய தியானத்தில் இருந்தாலும் அவன் மனிதன் தான், கடவுள்
மனுஷன் மனுஷன்தான். மனிதன் மனிதன் போய் கேட்கக்கூடாது, இறைவனிடம் கேள். அப்படிங்கிற அந்த வசனம் அடுத்ததை சொல்லி காட்டுது. அதுக்கு பிறகு உள்ள விஷயங்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய விஷயம், இவ்வளவு பண்பும் கொண்டவர்கள் இருக்கின்றார்களே, உலாயிக இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் பெற்ற நல்ல மனிதர்கள், முத்தகீன்கள் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த முத்தகீன்கள் யாரு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பண்பை சொல்லுது 3வது அத்தியாயம் 134வது வசனம். அந்த 134வது வசனத்தில் இந்த பண்புகள் இருக்கிறது. மறுபடியும் ஒரு தரம் ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நல்லா இருக்கும் போதும், கைநோய் இருக்கும் போதும், கஷ்டமா இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள். அடுத்தவர்கள் கோபத்தை அடக்குவார்கள், அடுத்தவர்களை மன்னிப்பார்கள். பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கடவுள் பார்த்துட்டாரே அப்படிங்கிறத உடனே எண்ணி அதுக்காக மன்னிப்பு கற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி கடைசியாக அவர்களுடைய பண்பு, அவர்கள் செய்ததை தெரிந்து கொண்டே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு செய்வது கிடையாது, இனிமே எப்பவுமே செய்வது இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் தவறு செய்யலாம், திருந்துறான், நாளை நல்லா இருக்கிறான், திரும்பவும் போய் தண்ணி அடிக்கிறான். அது தண்ணி அடிச்சா ஒரு காரணம், இன்னைக்கு பிறநாள் இல்லை, இன்னைக்கு நோம்பு முழுக்க இருந்துட்டு பிறநாளுக்கு தண்ணி அடிக்கிறான். மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்யக்கூடாது, விட்டுறணும். மனுஷன் அடிப்படையில் தவறு நடக்கும், விட்டுறணும், விட்ட திரும்ப செய்யக்கூடாது. இதுதான் முஸ்லிம்கள். முஸ்லிம்களிலும் தவறு செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக முஸ்லிம்களே தவறு என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த தவறை திருத்துவதும் சுட்டிக்காட்டுவதும் முஸ்லிம்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் பெருமக்களுடைய மார்க்க தலைவர்களுடைய கடமையாக இருக்கிறது. பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மார்க்கம் புனிதமானது. இந்த மார்க்கத்தில் நேர்மையும் ஒற்றுமையும் சகோதரத்துவம் மனிதம் நேயமும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.